தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் முறையிடப்பட்டுள்ளதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. மூத்த வழக்கறிஞர் KR ரமேஷ், வழக்கறிஞர் R கிருஷ்ணகுமார் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையீடு செய்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு வழங்க எதிர்ப்பு தெரிவித்து தூய்மை பணியாளர்கள் கடந்த 13 நாட்களாக மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகை முன்பாக தொடர் போராட்டத்தை நடத்தினார்கள். இந்த நிலையில் அவர்களை அங்கிருந்து காலி செய்யும்படி காவல்துறை அனுப்பிய நோட்டீஸை அமல்படுத்த கோரி சென்னையைச் சேர்ந்த தேன்மொழி என்பவர் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கை தாக்கல் செய்திருந்தார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தரமோகன் அடங்கிய அமர்வு அனுமதியின்றி நடைபாதையை ஆக்கிரமித்து போராட்டம் நடத்த முடியாது என்பதால் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்று அரசுக்கு நேற்றைய தினம் உத்தரவிட்டிருந்தது. அதன்படி நேற்றைய தினம் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அப்போது தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் 20க்கும் மேற்பட்டோரை கைது செய்ததாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தற்போது அவசர முறையீடு ஒன்று செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த கைதில் சட்டக்கல்லூரி மாணவர் ஒருவர் காணாமல் போய்விட்டார் என்றும் வழக்கறிஞர்கள் தரப்பில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்தது. பின்னர் இந்த தலைமை நீதிபதி முன்பாக இந்த மூத்த வழக்கறிஞர் ரமேஷ் மற்றும் வழக்கறிஞர் கிருஷ்ணகுமார் ஆகியோர் இந்த முறையீடு செய்தார்கள். அப்போது அனுமதி பெற்று போராட்டம் நடத்தும் போது அதை காவல்துறையினர் தடுத்தால் தலையிடலாம் எனவும் தலைமை நீதிபதி அமர்வு தெரிவித்தது. அனுமதி பெறவில்லை என தூய்மை பணியாளர்கள் தரப்பில் தெரிவித்ததால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டது தலைமை நீதிபதி அமர்வு தெரிவிக்கப்பட்டது. எந்த மனுவும் தாக்கல் செய்யப்படாத நிலையில் எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என்று தலைமை நீதிபதி அமர்வு திட்டவட்டமாக தெரிவித்ததை அடுத்து மீண்டும் நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் நீதிபதி லட்சுமி அடங்கிய அமர்வு முன்பாக மூத்த வழக்கறிஞர் KR ரமேஷ் மற்றும் வழக்கறிஞர் R கிருஷ்ணகுமார் அவசர முறையீடு செய்தார்கள். தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்த வழக்கறிஞர்கள் கைது குறித்து முறையீடு செய்தார்கள். பின்னர் மனுவாக தாக்கல் செய்தால் இன்று பிற்பகலே விசாரிக்கப்படும் என நீதிபதி MS ரமேஷ் தலைமையிலான அமர்வு ஒப்புதல் தெரிவித்திருக்கிறது. சட்டக்கல்லூரி மாணவர் காணாமல் போய்விட்டார் என்றும் அவர்கள் தரப்பில் அந்த முறையீட்டில் தெரிவித்தார்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு மாற்றிடம் ஒதுக்க கோரி தலைமை நீதிபதி அமர்விலும் அவர்கள் முறையிட்டது குறிப்பிடத்தக்கது. இந்த முறையீட்டை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் MS ரமேஷ் மற்றும் லட்சுமி அடங்கிய அமர்வு இன்று பிற்பகலே மனுவாக தாக்கல் செய்தால் வழக்கை விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்படும் என்று ஒப்புதல் தெரிவித்திருக்கிறார்கள். அதிலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.